ஹாப்பி மார்னிங் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வர 12ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக சிவபெருமான சித்திரகுப்தன் அவர்களை சந்திர தரிசனம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கிரிவலம் போகலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமியோட ஸ்பெஷல் கேரக்டர் யாருன்னா சித்திரகுப்தன் அவர்கள் தான். அவங்கள பற்றின கதையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சித்திரகுப்தன் அவர்கள் பிரம்மா வரைஞ்ச ஒரு சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்தவர் தான். இவர் சித்திரகுப்தனை யமதர்மராஜனுக்கு உதவியாளராக நியமிக்கிறாரு. யமதர்மராஜனுக்கு உறுதுணையாக இருந்து மனுஷங்க செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் கவனித்து எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நரகமா சொர்க்கமா அப்படின்ட்டு டிசைட் பண்ணி அனுப்புறதுலையும் இவர் தான் மெயின் கேரக்டராக இருக்கிறாரு. பிரம்மா வரைஞ்ச சித்திரத்திலிருந்து வந்ததுனால இவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய ஒரு அம்சமாக இவர் இருக்கிறாரு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை எப்படி வெளிப்படுறது அப்படின்னு பார்க்கலாமா. சித்திரகுப்தர் வெளியே எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் ஒரு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ நம்ம பாவங்களை குறைக்கிறதுக்காக நம்ம இதையெல்லாம் திருந்தி நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக வழங்கக்கூடிய நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தனை நம்ம வழிபாடு செய்யலாம். ஜஸ்ட் அந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நம்ம அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னாவே போதும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அதோடைய கணக்குகள் எல்லாமே குறைஞ்சி நம்ம நல்லதே நடக்கும். அடுத்த சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறதுனா, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் கிரிவலம் செஞ்சு வந்தோம் அப்படின்னாவே அதுவே அந்த நாளில் ஸ்பெஷல் தான். ரொம்ப சிம்பிளான வழிபாடு இது. யூஸ்வலாக எப்படி போய் சாமி கும்பிடுவோங்களோ அதே மாதிரி போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா போதும். முடிஞ்சவங்க வீட்டில் காலையிலேருந்து எப்பவும் போல் விரதம் இருப்போம் இல்லையா, அதே மாதிரி விரதம் இருந்துட்டு சாயந்தரமாக குலதெய்வம் கோயிலுக்கு போக முடிகிறவங்க போயிட்டு வரலாம். போக முடியல அப்படின்னா வீட்லேயே குலதெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிடிச்ச பூட்களை போட்டுட்டு பிடிச்ச மாதிரியான பிரசாதம் எல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். அன்னதானம் செய்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமியோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக அன்னதானம் செய்யலாம். அடுத்தது ரொம்ப மெயினான விஷயம் சந்திர தரிசனம் செய்கிறது தான். சந்திர தரிசனம் செய்கிறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ஆயுள் விருத்தியாகும், மன நிம்மதி இருக்கும், செல்வம் பெருகும், மாங்கல்ய பலம் இது எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக தீராத நோய்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சந்திர தரிசனம் செய்கிறதுனால நீங்கள் அப்படிம்பாங்க. சந்திரன் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாயந்தரமாக ஒரு 5:30க்கு மேலே எப்பவும் போல் நம்ம விரதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விரதம்லாம் இருந்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சந்திர தரிசனத்தை நம்ம செஞ்சுக்கலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போக முடியறவங்க அங்கேயும் போகலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் கொன்றங்கி கீரனூர் அப்படின்ட்டு ஒரு மல்லிகார்ஜுன சாமி மலை இருக்குது. அங்கே அந்த மலையே பார்த்திங்கன்னா சிவனோட வடிவத்தில் தான் இருக்கும். அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். போன வருஷம் எல்லாமே போய் மலை ஏறிட்டு வந்தோம். இந்த வருஷம் ரொம்பவுமே அதை மிஸ் பண்ணுறேன். ஸோ மனக்கவலையை தீர்றதுக்கு சித்ரா பௌர்ணமியை இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம். எப்போவுமே கடவுள் நமக்கு இந்த மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல போகிறது கிடையாது. நம்மளுக்கு திருப்தி அப்படிங்கிற வகையில் நம்ம தாராளமாக வழிபாடு செஞ்சுக்கலாம். என்னோடய கருத்து எப்போவுமே அதுவாக தான் இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப திருப்தியாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே போதும். மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நினச்சது நடக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கே தாராளமாக நீங்கள் கிரிவலம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னாவே போதும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.